இவர்களுடைய தோற்றம், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரிஷபராசி பெண்ணே ஒரு செலிபிரிட்டி போல் பார்க்கப்படுகிறார். இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டில் எங்கே போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஷபராசி பெண்கள் படிப்பை கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அப்புறமேட்டு அவங்க பின்னாடி நம்ம படிப்பை கோட்டை விட்டுட்டோமே, நம்ம ஒரு டிவி சீரியலுக்கு போகலாம், ஒரு மாடலிங்க்கு போகலாம், ஒரு டான்ஸுக்கு போகலாம், ஆனாலும் நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு MBA ஒரு MAன்னு போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஏதோ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயோ ஏதோ ஒன்றில் அவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த மாதிரி ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையோ எதையோ நம்பி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். ஏன்னா கற்பனா சக்தியை தூண்டக்கூடிய சந்திரன் இவர்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் அந்த கற்பனையிலேயே இருக்கிறார்கள். ராசியாதிபதி சுக்கிரன் என்ன ஆகுதுன்னா, இவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இவர்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் இவர்களுடைய ராசியாதிபதி நீசம்.